ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி சண்டே. குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க, இது நம்ம மினிச்சோட்டி ஃபேமிலி. நம்மளோட சேனலில் வீடியோஸ் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. சூட்டு, அங்கே இன்னும் தனியாக உட்காந்து ஏதோ எழுதிட்டுருக்க. இங்கே பாரு, நான் ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டேன். வா, நான் ஏதாச்சும் உனக்கு ரைட்டிங்லேயோ இல்லை ரீடிங்லேயோ டவுட் இருந்துச்சுன்னா சொல்லித்தரேன். இங்கே எந்திரிச்சு வரியா ஆன்ட்டிக்கிட்ட? வாடா சோட்டோ, நான் என்னோடய ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டேன். பாப்பா கூட தூங்கிட்டு இருக்கான் பாரு. எந்திரிச்சு வா. ஏதாச்சும் உனக்கு புதுசாக ஏதாவது சொல்லித்தரேன். இல்லைனா உன்னோட புக்ஸ் எடுத்துகிட்டு வா. என்ன எனக்கு தெரியுதோ நான் சொல்லித்தரேன். மேக்ஸ் பார்ப்போமா? வரியா? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரமாட்டாங்களா டியூஷனுக்கு? நீ மட்டும்தான் தனியாக உட்காந்து படிச்சுப்பியா? அவங்கெல்லாம் வெளியில் போகிறாங்களா என்ன? எதுவாக இருந்தாலும் ஓகே, இன்றைக்கி வா. நான் இங்கே இருக்கிற வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதை சொல்லித்தரேன். இதோ வரேன் ஆண்டி. நான் ஆக்சுவலாக அது எழுதிக்கிட்டு இருந்தேன். ரீடிங்லாம் இல்லை, ரைட்டிங் ஒர்க்கு தான் கொடுத்துருந்தாங்க. அது எழுதிக்கிட்டு இருக்கேன். முடிச்சிட்டேன் ஆண்டி. இந்த சாய் வந்தால் அவளுக்கு தான் பெருக்கல் வாய்ப்பாடு தான் தெரியலைன்னு சொல்லிகிட்டு இருந்தா. அவளுக்கு வேணால் நீங்கள் சொல்லித்தரீங்களா? சரியா ஆண்டி. எனக்கு இங்கே பாருங்களேன், இந்த ஹோம்ஒர்க்கெலாம் நான் முடிச்சிட்டேன். நானாக ஃபஸ்ட்டு எழுதி முடிச்சிருவேன் எல்லாத்தையுமே. படிக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்புறமா நான் படிச்சுக்கிறேன் ஆண்டி. இன்றைக்கி என்னை விட்டுருங்க. தம்பி நீங்கள்லாம் வந்திருக்கீங்க ஊர்லேருந்து. நான் விளையாடிட்டு அப்புறமா பண்ணுறேன். அம்மா, நீ அப்புறமா அவளுக்கு சொல்லிக் கொடு. முதல்ல நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. இவளை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வாரமும் நெயில் கட் பண்ண வான்னு கூப்பிட்டா அப்படியே கத்தி ஊரையே கூப்பிட்டு வீட்டை 2 ஆக்கிடுறா. இதை முதல்ல பிடிச்சி அவள் 2 கை 2 கால்லையும் கொஞ்சம் நகத்தை மட்டும் கட் பண்ணி விட்டுறேன். உனக்கு புண்ணியமாக போகும். எப்போ பார்த்தாலும் இந்த பிள்ளை நகத்தை வெட்டிக்க மாட்டேன்னு ஒரே அலப்பறை. நம்ம அடிச்சு போட்ட பிள்ளை மாதிரி கத்துது. இந்தா ஃபோனு. நகம் வெட்டும்போது ஃபோன் இல்லாமல் இந்த மேடம் நகத்தெல்லாம் வெட்டிக்க மாட்டாங்க. ஃபோனை பார்த்துக்கிட்டே இரு, அவள் வெட்டி விடுவா. உமா கொஞ்சம் மறந்துடாமல் அவளுக்கு நெயில் கட் பண்ணி விட்டுருமா. ஐயய்ய சோட்டு, நான் என்ன உன்னை நல்ல பொண்ணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நல்லா படிக்கிற, நல்லா சாப்பிட்ற, நல்லா விளாட்ற. நகம் வெட்டிக்கிறதுக்கு கழுவியாமே, இது எனக்கு தெரியாமல் போச்சே. நம்ம குட்டி பையன் கூட அழகாக நகம் வெட்டிக்குவான். நீனும் ரொம்ப சேட்டாக பண்ணுவா போல இருக்கே. ஐயோ ஐயோ ஆண்டி ஆண்டி, வெட்டாதீங்க அம்மா, வெட்டாதீங்க நகம் வெட்டாதீங்க. எப்பா, என்ன நெயில் கட்டுற வச்சோன்னா இந்த கத்துற? உனக்கு தான் ஃபோன் கொடுத்துட்டு போயிருக்காங்கல்ல, அதை பார்த்துக்கிட்டே இரு. ஒன்றும் இல்லை, ஈஸியாக நெயில் கட் பண்ணிடலாம். என்ன இப்படி கத்துற சோட்டு? திஸ் இஸ் பேட் ஹேபிட். ரொம்ப கெட்ட பழக்கம் இதெல்லாம். நகம் வெட்டிக்கிறது ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதுக்குள்ளே அழுக்கெல்லாம் போயிடும். அதனால தான் நகம் வெட்டிக்க சொல்கிறாங்க. வீக்லி ஒன்ஸோ இல்லை 10 டேஸ்க்கு ஒன்ஸோ வெட்டிக்கிறது ரொம்ப நல்லது. இது ரொம்ப சரியில்லை. அப்புறம் உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டெல்லாம் சொல்ல வேண்டியா இருக்கும். எல்லாரும் பார்த்து சிரிப்பாங்க. சொல்லி சோட்டு, ஏன் இப்படி கத்துற? ஏதோ தப்பு பண்ணிட்டியா? உங்க அம்மா அடிக்கிறாங்களா? எதுக்கு இப்படி கத்துற? என்ன ஆச்சு உனக்கு? சோட்டு, என்னடா ஆச்சு? ஏன் கத்துற? என்னன்னு சொல்லு. அது ஏன் கேட்குற? நீ எல்லாம் வீட்டில் நெயில் கட் பண்ணிக்க கத்துவியா? இவன் நெயில் கட் பண்ணிக்க கத்துறா. அதான் இப்படி. இதுக்கு தான் கத்துறியா? இங்க பாரு, நான் நெயில் பாலிஷ் கொண்டு வந்திருக்கேன். நிழல்ல போட்டுக்கலான்ட்டு. ஆண்டி கட் பண்ணி விட்டானா நம்ம போட்டுக்கலாம். நீ கத்துறது அங்க வெளியில தெரு வரைக்கும்ல கேக்குது. ஏன் கத்துறனே தெரிய மாட்டேங்குது. ஐயா சோட்டு, நீ நெயில் கட் பண்ணிக்கிறதுக்கெல்லாமா இப்படி கத்திக்கிட்டு இருப்ப? எனக்கு தெரியாம போச்சு. இப்ப உடனே யார்கிட்டயாவது சொல்லணுமே. இல்லைடா ஹர்ஷா, நீ யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். சோட்டு இன்னைக்கு தான் ஏதோ கத்திக்கிட்டு இருக்கா அழுதுகிட்டு. நான் உங்களுக்காக ஒரு குக் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டவ் மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். பட் அது தனித்தனியாக கலண்டு விழுந்துருச்சா சோட்டு விளையாடும்போது. அதனால் இப்போ நான் அதில் சில சொல்யூஷன்லாம் ஒட்டி விட்டு மேலே இந்த டாப்பை செட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். செட் பண்ணி வச்சு தரேன். நீங்கள் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடுங்க. இது நடுவில் திணியோ துரியோ துணி இருக்குல்ல, அது இல்லைன்னா அந்த விளக்கேற்றுவாங்கள்ல திரி, அது ரெண்டுமே நான் செட் பண்ணி தரேன். ஏற்றி வச்சுட்டு நெருப்பு ரொம்ப பக்கத்தில் பற்றாமல் சமைச்சு விளாடுங்க. உங்கள் கூட ஒரு பொண்ணு இருக்கும்ல சாரான்னு, அந்த வீட்டில் அந்த பொண்ணையும் சேர்த்துக்கோங்க. அவங்க கொஞ்சம் பெரியவங்கிறதுனால உங்களுக்கு என்ன ஏதுன்னு சொல்லி தருவாங்க. ஓகே, இதை வச்சு விளையாடுங்க. ஓ, ஃபோன் வேற, இந்த சமைச்சு விளையாடுறதுக்கு இந்த டப்பா வேறையா? ஓகே சோட்டோ, நெயில் கட் பண்ணுறதுக்குள்ளே எல்லாத்தையுமே நல்லா வசூல் பண்ணிட்ட போல். ரொம்ப தேங்க்ஸ் உமா. இவ எப்போவுமே நெயில் கட் பண்ணிக்கவே மாட்டா, அழுதுகிட்டே இருப்பா என்கிட்ட. உங்ககிட்டையும் கத்த தான் செஞ்சா, ஆனாலும் எனக்கு ஒரு வேலை மிச்சம் இவளோட போராடுறது. பாப்பா எப்படா வந்த? சரி வாங்க எல்லாரும் கை கழுவிட்டு சாப்பிட்லாம்.
அம்மா தோசை ஊற்றி வச்சுருக்கேன், தோசை சாப்பிட்லாம் வாங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் விளாட்றதுக்கு. வாங்க சாப்பிட்லாம்.